ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து 4 வசனம் வரையிலும். 1 Thessalonians chapter 1 verses from 2 to 4. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து, எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமேன். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த திருச்சபையை பார்த்து, இந்த தெசலோனிக்கே சபையை பார்த்து அவர் சொல்லுகிறார், எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஏனென்று சொன்னால், இந்த சபை அத்தனை மெச்சுக்கொள்ளத்தக்க ஒரு சபையாக இந்த சபை இருந்ததினாலே இங்கே பவுல் இப்படி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 3 வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து, எலெக்ட் பீப்புள், chosen people. இவர்கள் பார்க்கும் பொழுது சபை என்று பார்க்கிறோம். தெசலோனிக்கே சபை, சபை என்று சொன்னாலே கால்ட் ஒன்ஸ். உலகத்திலிருந்து ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்திற்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள் தான் சபைக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அதுதான் சபை. சபை என்பது ஒரு சங்கம் அல்ல. எல்லாரும் வந்து கூடி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஒரு இடம் கிடையாது. சபை என்பது நிறைய பேர் இன்றைக்கி கையினால் கட்டப்பட்ட வளாகங்களை அதுதான் சபைன்னு சொல்கிறாங்க. பில்டிங்ஸை தான் சர்ச்னு சொல்கிறாங்க. அது சர்ச் கிடையாது. சர்ச் என்று சொல்லும் பொழுது ரட்சிக்கப்பட்டு உலகத்திலிருந்து தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு பேர் தான் சர்ச். எக்லிஷியா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. மூல பாஷையில் எக்லிஷியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் சபை என்று சொல்லுகிறார், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இருக்கக்கூடிய சில குவாலிட்டிஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில பண்புகளை, அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில அடையாளங்களை இந்த இடத்துல 2 வசனத்தில் சொல்கிறார். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, இங்கே ஒரு 3 காரியத்தை சொல்லுகிறார். இந்த 3மே பார்த்தீங்கன்னா முக்கணி கொத்துன்னு சொல்லுவாங்க. விசுவாசம், அன்பு, நம்பிக்கை. இது 3மே பார்த்தீங்கன்னா பல இடங்களிலே வேதத்தில் சேர்ந்து இணைந்து வருகிறத நாம் பார்க்க முடியும். இது 3மே ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் இருப்பது தான் அவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதற்கான ஒரு அடையாளம். சோசன், அதாவது எலெக்ட் பீப்புள், ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு ஜனத்திற்கான ஒரு அடையாளம் அதுதான். அப்போது விசுவாசத்தின் கிரியை என்று பார்க்கிறோம். ஃபெய்த் வித் ஒர்க்ஸ். அதாவது விசுவாசமே இல்லாத, கிரியையே இல்லாத விசுவாசம் செத்து போனதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபத்திலே 2 அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது 20 வசனத்தை வாசிக்கிறேன். வீணான மனுஷனே, கிரியைகளில்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவா நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. பிரியமானவர்களே, இங்கே நான் வாசிக்கேட்ட இந்த வார்த்தையின்படி விசுவாசம் கிரியையில் வெளிப்பட்டால்தான் அது பூரணமாகும் என்பது உண்மை. அதை தான் இங்கே தெளிவாக யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே இங்கே சொல்லுகிறார். அப்போது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் விசுவாசம் என்ற வார்த்தை அவன் வாழ்க்கையில் வந்துட்டால் போதாது. விசுவாசம் என்ற பெயர் வந்தால் போதாது. விசுவாசி அப்படின்ற ஒரு பிலீவர் அப்படின்ற ஒரு பெயர் சூடப்படுகிறது. இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து பிலீவர்ஸ்ன்னு சொல்லிடுறோம், எல்லாருமே விசுவாசிகள் சொல்லிடுறோம். ஆனால் அந்த விசுவாசம் அவன் வாழ்க்கையில் கிரியையில் காணப்படணும், கிரியையில் ஆக்ஷனில் காணப்படணும். அப்போ தான் அந்த விசுவாசம் பூரணப்பட்ட விசுவாசம். அதுதான் உயிருள்ள, உயிரோட்டம் உள்ள விசுவாசம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறாரு, உங்கள் அன்பின் பிரயாசம் சொல்கிறாரு. அன்பின் பிரயாசம்,
லவ் அண்ட் லேபர். அதாவது அன்பு வெளிப்பட வேண்டும். எப்படி வெளிப்பட வேண்டும்? பிரயாசத்தில் வெளிப்பட வேண்டும். எப்படி விசுவாசம் கிரியையில் வெளிப்படணுமோ அன்பு பிரயாசத்தில் வெளிப்படணும். அப்போ அன்பு பிரயாசத்தில் வெளிப்படலைன்னா எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ அன்பு எப்படி பிரயாசத்தில் வெளிப்படணும்? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கும் போது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்போ தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவன் அவன் எப்படி அன்பாய் இருக்கிறன்றதை தெரியப்படுத்துறான்னா, கற்பனைகளை கை கொள்ளுகிறதினாலே அவன் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறான் என்பதை அவன் வெளிப்படுத்துகிறான் என்பதுதான் உண்மை. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கேயும் அந்த இடத்துல தெளிவாக சொல்றதை நாம் பார்க்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, பாரமானவைகளும் அல்ல. அப்போ ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்போ அன்பின் பிரயாசம் என்று நாம் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த அன்பு பிரயாசத்தில் வெளிப்படணும். அது சும்மா நான் அன்பு கூறுறேன். ஒருவேளை இயேசுவானவர் பரலோகத்திலே இருந்துட்டு நான் ஜனங்கள் மேலே எல்லார் ஜனங்களையும் நான் அன்பு கூறுறேன்னு சொல்லிட்டு பரலோகத்திலே இருந்திருந்தார்னா அந்த அன்பு வெளிப்பட்டிருக்காது. அந்த அன்பு எப்போ வெளிப்பட்டுச்சுன்னா, பிதாவாகி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் உள்ள மக்களை நேசித்ததினாலே, அவரை அனுப்பினதினாலே அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ அன்பு பிரயாசத்தில் வெளிப்படணும். அப்போ ஒரு விசுவாசின் வாழ்க்கையில் விசுவாசம் கிரியை செய்யணும், அன்பு பிரயாசத்தில் வெளிப்படணும். 3வது பார்க்கிறோம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. இவர்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு? நம்பிக்கை என்று சொன்னால் பிலீஃப். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அந்த ஹோப்பு, அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10ஆம் வசனத்தை 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாக இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை? இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து வருவார் என்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து அவர் எழுந்தது போல கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக வானத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ அந்த நம்பிக்கையில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பல உபத்திரவங்கள் இவங்களுக்கு உண்டாச்சு. 6ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுள்ளாகின்னு பார்க்கிறோம். அப்போ மிகுந்த உபத்திரவம் இவங்களுக்கு. ஆனால் அந்த உபத்திரவத்தில் எப்படி இவங்க பொறுமையாக இருந்தாங்கன்னா, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு உண்டாகியிருந்தபடினாலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வந்த உபத்திரவங்களிலெல்லாம் பொறுமையுடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் தான் நம்ம 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது நம்பிக்கை குறித்து இங்கே அப்போஸ்தலன் பேசுகிறார். 13ஆம் வசனத்தில், அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. நம்பிக்கை அற்ற மற்றவர்களைப் போலன்னு சொல்றாரு. அப்போ நம்மளுடைய நம்பிக்கை என்ன? மரித்தோரிலிருந்து கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு இவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினால தான் இவங்களுக்கு வந்த எல்லா உபத்திரவத்திலும் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களா? நீடிய பொறுமையுடையவர்களாக இந்த விசுவாசிகள் இருந்தார்கள். அதனால் இந்த 3 காரியங்களை, இந்த 3 லட்சணங்களை பார்க்கிறோம். உங்கள் விசுவாசத்தின் கிரியை, உங்கள் அன்பின் பிரயாசம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை. இந்த 3மே இவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்தபடினால்தான் பவுல் இந்த சபையை பார்த்து இடைவிடாமல் இவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி அவங்க எல்லாருக்காகவும் எப்பொழுதுமே தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டிருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஒருவேளை உங்களை நடத்துகிற ஊழியக்காரர், உங்களை நடத்துகிற உங்களுடைய பாஸ்டர் உங்களுக்காக எப்பொழுதுமே தேவனை நோக்கி ஜெபித்து உங்களுக்காக எப்பொழுதுமே இடைவிடாமல் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்களும்
இப்படிப்பட்டவர்களாக இந்த மூன்று காரியம், விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை, இது மூன்றும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமேயானால் நிச்சயமாகவே உங்களை குறித்தும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஏது உண்டு என்பதிலே எந்த சந்தேகமில்லை. இந்த அருமையான இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இடைவிடாமல் ஆண்டவரே இந்த தெசலோனிக்கே சபைக்காக விண்ணப்பம் பண்ணி அந்த தெசலோனிக்கே சபையாருக்காக எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரித்ததின் காரணம் ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே விசுவாசத்தின் கிரியையும் அன்பின் பிரயாசத்தையும் நம்பிக்கையின் பொறுமையும் உடையவர்களாக அவர்கள் வாழ்ந்ததினாலே அவர்களுக்காக அவன் எப்பொழுதுமே கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட அனுபவம் இந்த நாளிலே வசனம் கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அவர்கள் விசுவாசம் கிரியையிலே காணப்பட கிருபை செய்யும், அன்பு பிரயாசத்திலே வெளிப்படட்டும். ஆண்டவரே அவருடைய நம்பிக்கை பொறுமையிலே அது காணப்பட கர்த்தர் கிருபை செய்திடும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து இந்த வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை பூரணமாயிருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.